Hello everyone. Welcome to Dr. Shobanas grammar classes. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது ஒரு கிளாஸ் ரூம்ல நடக்கக்கூடிய ஒரு பாசிபிள் டயலாக்ஸ் தான் பார்க்க போறோம். Between students and staff. இவங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு பாசிபிளான கான்வர்சேஷன்ஸ் என்னென்ன மாதிரி கான்வர்சேஷன்ஸ்லாம் போகும் அப்படிங்கறத ஒரு இமேஜின் பண்ணி நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஐ ஹோப் இட் வில் பி ஆஃப் யூஸ் டு யூ. உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். லெட்ஸ் கெட் இன் டு த கிளாஸ். மே ஐ கம் இன் மேம் ஆர் மே ஐ கம் இன் சார். ஓகே, இது ரெண்டில் எந்த எக்ஸ்பிரஷன் வேணாலும் பயன்படுத்தலாம். நீங்கள் கிளாஸ்க்குள்ளே போகிறீங்க, ஸ்டாஃப் உள்ள இருக்காங்க அப்படின்னா மே ஐ கம் இன் மேம் ஆர் சார். அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க எஸ் கமென், எஸ் கமென் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஓப்பன் யுவர் புக்ஸ். ஸோ ஷீஸ் டீச்சிங் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க ஓப்பன் யுவர் புக்ஸ், ஓப்பன் யுவர் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் லெசன் am I டீச்சிங்? அவங்க எல்லா கிளாஸ்க்கும் ஒவ்வொரு லெசன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ ஷி மே பி இன் அ கன்ஃபியூஷன். அவங்களுக்கு உங்கள் கிளாஸ்க்கு என்ன நடத்துகிறோன்னு தெரியாமல் இருக்கலாம். அதனால என்ன கேட்கலாம், விச் லெசன் am I டீச்சிங்? நான் எந்த பாடம் நடத்திட்டு இருக்கேன். விச் லெசன் am I டீச்சிங் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வாட் would be your answer? Ma'am, you're teaching the third lesson. Ma'am, you're teaching the third lesson அப்படின்னு சொல்லணும். ஓகே, அடுத்ததா இப்போ அவங்க டீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்க கொஞ்சம் டிஸ்ட்ராக்டடாக இருக்கீங்க, கவனிக்க மாட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்பாங்க, நம்ம பேசுறது கேட்கலையோ அப்படின்ற டவுட் வரும். உடனே என்ன கேட்பாங்க, இஸ் மை வாய்ஸ் ஆடிபிள் டு த லாஸ்ட் பெஞ்சஸ். ஆடிபிள்னா கேட்குதான்னு அர்த்தம். ஆடியோன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஆடிபிள் அப்படின்னா கேட்குதா அப்படின்னு அர்த்தம். இஸ் மை வாய்ஸ், என்னோட வாய்ஸ் வந்து கேட்குதாங்கிறது எப்படி கேட்பாங்க, இஸ் மை வாய்ஸ் ஆடிபிள் டு த லாஸ்ட் பெஞ்சர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா கடைசியில் இருக்கவங்களுக்கு தானே கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அதனால இஸ் மை வாய்ஸ் ஆடிபிள் டு த லாஸ்ட் பெஞ்சர்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, நோ மேம் யுவர் வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிள். உங்கள் வாய்ஸ் சரியாக கேட்கல அப்படிங்கிறத எப்படி சொல்லணும், நோ மேம் இஸ் போட்டுட்டா எஸ் ஆர் நோ கொஸ்டின் தான். ஓகே, நோ மேம் your voice is not audible. ஒருவேளை நல்லா கேக்குது அப்படின்னா என்ன சொன்னோம், yes ma'am your voice is audible. Is my voice audible? Yes ma'am your voice is audible. கேட்கலனா no ma'am your voice is not audible அப்படின்னு சொல்லணும். Do you understand or do you want me to repeat the topic? இப்போ நிறைய டீச்சர்ஸ் அது கேட்பாங்க, நடத்தி முடிச்சோன்னா புரிஞ்சிச்சா புரியலையா திரும்ப நடத்தணுமான்னு கேட்பாங்க. அது எப்படி கேட்பாங்க, did you understand or do you understand or do you want me to repeat the topic அப்படின்னு கேட்பாங்க. புரிஞ்சதா திரும்ப ரிப்பீட் பண்ணுமா அப்படின்னு. no ma'am we have understood. பொதுவாக என்ன சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ், no ma'am we have understood. சம்டைம்ஸ் வந்து திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. அதர்வைஸ் என்ன சொல்லிடுவாங்க, no ma'am we have understood, we have understood. இப்போ ப்ளூரல்ல வீனா நாங்கள் புரிந்து கொண்டோம், we have understood அப்படின்னு சொல்லணும். ஓகே, ப்ளூரல்ல சொல்றோம். will the exams be postponed ma'am? இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, will the exams be postponed ma'am? ஏதோ ஒரு ரீசன் எக்ஸாம்ஸ் போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா மேம்னு சொல்லி கேட்குறாங்க. will the exams be postponed ma'am அப்படின்னு கேட்குறாங்க. மேம் என்ன சொல்கிறாங்க, no the exams will be conducted on the scheduled date. The exams will be conducted on the scheduled date. இந்த வார்த்தையை scheduled, அதாவது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நடைபெறும் அப்படிங்கிறத schedule. இது ரெண்டு விதமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஷெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அமெரிக்கன் இங்கிலீஷில் ஸ்கெட்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். நோ த எக்ஸாம்ஸ் வில் பி கண்டக்டட் ஆன் த ஷெடியூல்டு டேட் ஆர் ஸ்கெட்யூல்டு டேட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதையே இப்போ இல்ல எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுது அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லுவாங்க, எஸ் த எக்ஸாம்ஸ் வில் பி போஸ்ட்போன்ட், the exams will be postponed, the dates will be announced later, the dates will be announced later அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, no the exams. இப்போ இது இங்கே இதுபடி என்ன போட்டிருக்கோம், no போட்டுட்டா the exams will be conducted on the scheduled date. இல்லை போஸ்ட்போன்ட் ஆகுமா மேம், இல்லை போஸ்ட்போன் ஆகாது, அந்த ஷெடியூல் டேட்ல குறிப்பிட்ட நேரத்தில் எக்ஸாம் நடக்கும். ஓகே, how to score more marks? I shall give you tips for that.
how to score more marks? Ma'am, please tell us. அந்த tips கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அதிகமாக மார்க்ஸ் எடுக்கிறது அப்படின்னு I shall give you tips for that. உங்களுக்கு அதுக்கான டிப்ஸ் தரேன், ஓகே, ஐடியாஸ் தரேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அடுத்ததான் ஒரு ஜென்ரலாக ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இல்லாமல் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொஷின்ஸாக கிளாஸில் கேட்பாங்கன்றதுக்கு. ஓகே, இப்போ ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கு மீனிங் தெரியல, சாரும் மேமும் இருக்காங்க, சார் இருக்கார், எப்படி கேட்பீங்க? வாட் இஸ் த மீனிங் ஃபார் திஸ் வேர்ட்ஸ்? வாட் இஸ் த மீனிங் ஃபார் திஸ் வேர்ட்ஸ்? இது அடிக்கடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டாஃப்ட கேட்குற கொஷின். ஒரு குறிப்பிட்ட வேர்டுக்கு மீனிங் தெரியலன்னா கேட்குறது, வாட் இஸ் த மீனிங் ஃபார் திஸ் வேர்ட்ஸ்? இப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு கொஷின் கேட்டிருந்தோம் இல்லையா? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட், டு யூ வாண்ட் மீ டு ரிப்பீட் த டாபிக்? நோ மேம், வி ஹவ் அண்டர்ஸ்டுட்னு சொல்லிட்டீங்க. இப்போ உங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு வந்து புரியலை, ஓகே, முதல் சொல்லாமல் அடுத்து கடைசியாக சொல்கிறீங்க. எப்படி சொல்கிறீங்க? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் த டாபிக் அகெயின் மேம், ஐ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, எனக்கு புரியலைங்க மேம், திரும்ப சொல்லுங்க அப்படின்னு ஒரு தயக்கத்தோடு சொல்கிறீங்க. கடைசியாக எப்படி சொல்வீங்க? Please explain the topic again, ma'am. Please explain the topic again, ma'am. I did not understand. அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அப்போ நீங்கள் லேட்டாக வர்றீங்கன்னா என்ன சொல்வீங்க? Sorry for being late, ma'am. Sorry for being late, sir. லேட்டாக வந்ததுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். Sorry for being late, ma'am. Listen to me. Listen to me. Teachers அடிக்கடி சொல்கிற வார்த்தை அது. Listen to me or listen to the class அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸை கவனி, என்னை கவனி. Listen to me or listen to the class. Don't get distracted. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடிக்கடி அட்வைஸ் பண்ணுறது, டிஸ்ட்ராக்ட் ஆகாத, கவனத்தை டிஸ்ட்ராக்ட்னா கவனச்சிதறல் ஏற்படக்கூடாதுன்னு அறிவுறுத்துறது. Don't get distracted. Don't get distracted அப்படின்னு சொல்லுவாங்க. Come on time to the class. Come on time to the class. Sometimes லேட்டாக வந்தால், மேம் அடிக்கடி லேட்டாக வரீங்கன்னா இந்த அட்வைஸ் கொடுப்பாங்க. கம் ஆன் டைம் டு த கிளாஸ். கிளாஸுக்கு டைமுக்கு வந்துடணும் அப்படிங்கிறதான் கம் ஆன் டைம் டு த கிளாஸ். அப்புறம் ப்ராக்டிஸ் வெல். ப்ராக்டிஸ் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்க்கு இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு கூட என்ன பண்ணுவாங்க? ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க. ரைட்டிங் ப்ராக்டிஸ், ரீடிங் ப்ராக்டிஸ், எனிதிங். ஓகே, சரியாக வரலன்னா ப்ராக்டிஸ் வெல், ப்ராக்டிஸ் வெல் அப்படிங்கிற வார்த்தை. ஸோ இதை நம்ம எல்லாமே கவர் பண்ணலாம். ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சில சென்டென்சஸை இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். ஓகே, hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.